முடியல, அவர்களுடைய அச்சுறுத்தல் மிரட்டல் தாங்க முடியல, வேற வழி இல்ல. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வராங்க. மதீனாவுக்கு வந்த அந்த ஆரம்ப வேளையிலேயும் இதே நிலைமை தான். ஹதரத் அபுல் ஆலியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து நபியிடத்தில் முறைப்பாடு செய்வாங்க, யா ரசூலல்லாஹ், மக்கால 13 வருஷம் இந்த மக்களுடைய கெடுபிடியை கொண்டு இந்த மக்களுடைய அச்சுறுத்தல் மிரட்டலோட வாழ்ந்து கொண்டிருந்தோம். மதீனாவுக்கு வந்தும் அதே நிலைமை தான். அம்மா யத்தி அலைனா யௌமுன் நஅமனு ஃபீஹி வ நதஉ ஸிலாஹ், ஒரு நாள் ஒன்று வராதா, அந்த நாளில் நாங்க அச்சமற்று இருக்கணும், அந்த நாளில் நாங்க பயமற்று இருக்கணும், எங்களோட ஆயுத சுமைகள் எல்லாத்தையும் இறக்கி கீழே வைக்கணும், எங்கட வாள்கள் கழுத்துல தொங்கிக் கொண்டிருக்குது, எங்கட இடுப்புல ஈட்டிகளும் அம்புகளும் தொங்கிக் கொண்டிருக்குது, இந்த ஆயுத சுமை எல்லாத்தையும் கீழே இறக்கி வச்சு நாங்க நிம்மதி பெருமூச்சு விடுற ஒரு நாள் ஒன்று வராதான்னு கேட்டாங்க. நபி அவர்கள் சொன்னாங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. லா தல்பசூன இல்லா யஸீரா, வெகு விரைவுல ஒரு காலம் ஒன்று வரும். அந்த காலத்துல அல்லாஹ் எந்த அளவுக்கு அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்துவான் என்றா, உங்களோட பெரிய ஒரு சபையில ஒரு மனிதர் அவருடைய தலைய அவருடைய முட்டுக்காலுடன் சேர்த்து குனிந்து அப்படி அந்த சபையில் இருப்பாரு, அவருக்கு எந்த பயமும் ஏற்படாத அளவுக்கு அந்த முழு சபையுடைய மக்களுக்கும் அல்லாஹ் அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பான் என்று நபி அவர்கள் பதில் சொல்லி முடியல, குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் இறக்குகின்றான். ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து நபி அவங்களுக்கு முன்னால ஓதுகின்றார்கள், வஅதல்லாஹுல் லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத் லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி கமஸ்தக்லஃபல் லதீன மின் கப்லிஹிம் வலயுமக்கினன்ன லஹும் தீனஹுமுல் லதீ இர்ததாலஹும் வலயுபத்திலன்னஹும் மின் பஅதி கௌஃபிஹிம் அம்னா. யாரு அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பி அல்லாஹ்வை முழுமையாக நம்பி செய்ய வேண்டிய அனைத்து சாலிஹான அமல்களையும் செய்கின்றாரோ, நாங்க நல்ல முறையில விளங்கணும். சாலிஹான அமல்ண்டா மஸ்ஜிதுல தொழுவது மட்டுமல்ல, குர்ஆன் ஓதுவது மட்டுமல்ல, ஜிக்ர் செய்வது மட்டுமல்ல, ஜகாத் சதகா கொடுப்பது மட்டுமல்ல, ஹஜ் செய்வது மட்டுமல்ல, எங்களுடைய காலை முதல் மாலை வரைக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் நாங்க எந்த ஒரு அலுவல்களில் வேலைகளில் ஈடுபட்டாலும் அதற்கு நபி அவர்கள் ஒரு முறையை காட்டி தந்தாங்க. அந்த முறைப்படி அதில் ஈடுபட்டோம் என்றால் அது இபாதா. ஹலாலான முறையில தொழில் செய்றீங்க இபாதா, அடுத்தவனை பார்த்து சிரிக்கிறீங்க சதகா, தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக லக சதகா, உங்களுடைய ஒரு நண்பனை பார்த்து புன்சிரிப்பு சிரிப்பது, உங்களுடைய ஒரு சகோதரனை பார்த்து புன்முறுவல் பூர்ப்பது சதகா என்று சொன்னார்கள். ஆக நம்முடைய எந்த ஒரு அலுவல்களாக இருக்கலாம், நபி அவர்கள் காட்டி தந்த முறைப்படி நம்முடைய நடை, நம்முடைய உடை, நம்முடைய பழக்க வழக்கம், நம்முடைய பேச்சுவார்த்தை, நம்முடைய நடவடிக்கைகள், இவைகள் அனைத்தையும் சாலிஹான அமலாக மாற்றலாம். நபி அவர்கள் செய்த மாதிரி அவைகளை நாங்க செய்தோம்டா. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, பெண்களும் நல்லா விளங்கணும். சில தாய்மார்கள் பெண்மணிகள் அவங்க நினைக்கிறது என்ன, மாஷா அல்லாஹ், நான் தொழுக விடுறல்ல, நான் குர்ஆன் ஓதுறத விடுறல்ல, நான் ஜிக்ர் செய்யறத விடுறல்ல. ஆனால் அதற்கு மாற்றமாக அந்நிய ஆண்களை பார்ப்பது,